உரிமைகள் நம்மளுக்கு இந்த சட்டத்துல என்னெல்லாம் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். உரிமைன்னா என்னது? இப்ப பொருள் உங்களோட உரிமையில இருக்குன்னு வைங்களேன். இப்ப உங்களுக்கு உரிமையான ஒரு பேனா இருக்குன்னா, அந்த பேனாவை எடுத்து நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா, யாரும் அது கேள்வி கேட்க முடியாது. உங்களோட பொருள் ஒண்ணு உங்களோட உரிமையில இருக்கிற பொருள அடுத்தவங்க வந்து எடுத்துக்கவும் முடியாது. அது யாராச்சும் அபகரிச்சாங்க, எடுத்துக்கிட்டாங்கன்னா, நீங்க அதுக்கோசரம் கோர்ட்ல கூட கேஸ் போடலாம். அப்ப அது கம்ப்ளீட்டா உங்களுக்கு சொந்தமானது. இதுதான் உரிமை. அந்த மாதிரி உங்களுக்கு சட்டம் என்னென்னலாம் உரிமையா குடுத்திருக்கு, ஃப்ரீயா யூஸ் பண்றதுக்கு குடுத்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அதுதான் அடிப்படை உரிமைகள் அப்படின்ட்டு நம்மளுக்கு சொல்றாங்க. முதல் உரிமை என்ன அப்படின்னா, ஈக்குவாலிட்டி. சமத்துவம். சமத்துவம், சகோதரத்துவம் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? அதுல சமத்துவம் தான் நமக்கு குடுக்கப்பட்ட முதல் உரிமை. சரியா? ஈக்குவாலிட்டி பிஃபோர் த லா. ஒரு சட்டத்துக்கு முன்னாடி அனைவரும் சமம். சட்டத்துக்கு முன்னாடி அனைவரும் சமம் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி எப்படி சட்டத்துக்கு முன்னாடி அனைவரும் சமம் அப்படின்னா, ஒரு ஏழை திருடுனாலும் தப்புதான், ஒரு பணக்காரன் திருடுனாலும் தப்புதான். சட்டம் அவன் ஏழையா இருக்கிறதுனால அவனை விட்டுடாது, பணக்காரனா இருக்கிறதுனால அவனை விட்டுடாது. சரிங்களா? யாரு பண்ணியிருந்தாலும் தப்பு தப்புதான். அதுதான் சட்டத்துக்கு முன்னாடி அனைவரும் சமம் அப்படின்னு சொல்றது. சரி சரி பரவாயில்ல, நான் திருப்பி சொல்றேன். இப்ப அடிப்படை உரிமைகள் அப்படின்ற ஒரு தலைப்பை பத்தி நம்ம பார்க்க போறோம். உரிமைனா என்ன? உரிமைனா என்னன்னா, இப்ப ஒரு பொருள் உங்க உரிமையா இருக்கு அப்படின்னா, நீங்க அதை எடுத்து யூஸ் பண்ணலாம். யாரும் எதுவும் கேள்வி கேட்க முடியாது. வேற யாராச்சும் உங்களோட பொருள் எடுத்தாங்க அப்படின்னா, எடுத்துட்டாங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் போலீஸ்ல. ஆக மொத்தம் அந்த பொருள் உங்க உரிமையில இருக்குன்னா உங்களோட பாத்தியதயத்துல இருக்கு அப்படின்னு அர்த்தம். You are completely free to use it. Also, no one can abrupt that from you. உங்ககிட்ட இருந்து அதை யாராலையும் பறிக்க முடியாது. நீங்க அதை சுதந்திரமா அதை பயன்படுத்தலாம். அதுதான் உரிமை. அந்த மாதிரி சட்டம் நம்மளுக்கு கொஞ்சம் உரிமைகளை கொடுத்திருக்கு. அதெல்லாம் அடிப்படை உரிமைகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒரு குடிமகனா இந்தியாவுல நீங்க பிறந்திருக்கீங்கன்னா, உங்களுக்கு ஒரு சில உரிமை இருக்கு இந்த நாட்டு மேல. இந்த நாட்டுல உங்களுக்குன்னு ஒரு சில உரிமை இருக்கு. அதை யாராலையும் பறிக்க முடியாது. சட்டமே நினைச்சாலும் அதை பறிக்க முடியாது. அதுதான் சொல்றாங்க. இதுல முதல்ல நம்மளுக்கு கொடுத்திருக்க உரிமை என்னன்னா சமத்துவம். சரியா? ஈக்குவாலிட்டி பிஃபோர் த லா அப்படின்னு சொல்லுவாங்க. சட்டத்துக்கு முன் அனைவரும் சமம். எக்ஸாம்பிள் என்னன்னா, ஒருத்தன் கொலை பண்ணிடுறான் அப்படின்னா, அவன் ஏழையா இருந்தாலும் அவனுக்கு தண்டனை தான், அவன் பணக்காரனா இருந்தாலும் அவனுக்கு தண்டனை ஒரே மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? இந்த குற்றத்துக்கு இந்த தண்டனை, அது யாரா இருந்தாலும் அவங்களுக்கு அந்த தண்டனை. அதுல பாகுபாடு பார்க்காது சட்டம். அதனால சட்டம் யாரையும் பாகுபாடு பண்ணி பார்க்காது. அனைவருக்கும் சமம் தான் சட்டம். சரிங்களா? இங்க பாத்தீங்களா, குட்டியா இருக்கிறவனுக்கும் ஒரே சட்டம் தான், ஹைட்டா இருக்கிறவனுக்கும் ஒரே சட்டம் தான், இவனுக்கும் ஒரே சட்டம் தான். சட்டம் எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் பார்க்கும். குட்டியா இருந்தாலும் அப்படிதான் பார்க்கும், ஹைட்டா இருந்தாலும் அதே தான் பார்க்கும். ஒரே மாதிரி. ஆமா, ஒரே மாதிரி பார்க்கும். எல்லாருக்கும் சட்டம் ஒண்ணுதான். இந்த கீழே இருக்கிற இந்த ஹைட்டு தான் சட்டம். ஓகேவா? எல்லாருக்கும் சட்டம் ஒரே மாதிரி இருக்கிறது. ஓகேவா? அதே மாதிரி ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் தி லா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சட்டமும் அனைவருக்கும் சமம். அனைவருக்கும் சட்டத்துக்கு முன்னாடி எல்லாரும் சமம். இப்ப சட்டம் அனைவருக்கும் சமம் அப்படின்னா என்னன்னா, யார் வேணாலும் அந்த சட்டத்தை யூஸ் பண்ணலாம். என்னது? சட்டத்தை யார் வேணாலும் அணுகி யூஸ் பண்ணலாம். பணக்காரன் தான் யூஸ் பண்ணணும் இந்த சட்டத்தை ஏழை தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. எல்லாருமே அந்த சட்டத்தை யூஸ் பண்ணலாம். சரிங்களா? அப்ப மொத்தம் 2 விஷயம் இருக்கு. சட்டத்தின் முன் நாம் சமம், நமக்கும் சட்டம் சமம். ஓகேவா? இப்ப டிராபிக் ரூல்ஸ் இருக்கு. டிராபிக் ரூல்ஸ எல்லாருக்கும் சமம் தான். யாருக்குமே வித்தியாசம் கிடையாது. எல்லாருமே செருப்பு போட்டா நின்னுதான் ஆகணும். பணக்காரங்க மட்டும் நிக்காம போகணும், ஏழைங்க ஸ்லோவா போலாம் அப்படிலாம் கிடையாது. எல்லாருக்குமே சிகப்புனா சிகப்பு தான், மஞ்சள் தான் மஞ்சள் தான். அது மாதிரி தான். சரியா? ஈக்குவாலிட்டி பிஃபோர் த லா அப்படின்னு சொல்றாங்க. சரி, என்னென்னலாம் ஈக்குவாலிட்டி கொடுக்குறாங்க? ஆர்டிகல் 14. என்னது? ஆர்டிகல் 14.
ஆர்டிகல் 14 அதிகாரம் 14 அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா சதத்து அதிகாரம் சதத்து 14வது சதத்துல என்ன சொல்றாங்க? சட்டத்தின் முன் அனைவரும் சமம், சட்டம் அனைவருக்கும் சமம் சொல்றாங்க. சதத்து எண் 15 ஆர்டிகல் 15ல என்ன சொல்றாங்கன்னா நோ டிஸ்கிரிமினேஷன் பேஸ்ட் ஆன் ரிலிஜன், காஸ்ட், ரேஸ், செக்ஸ், பிளேஸ் ஆஃப் பர்த். ஆக மொத்தம் ரிலிஜன்னா என்னது? மதம், இனம், ஜாதி, பாலினம், பிறப்பிடம். சரியா? மதம்னா இந்து, முஸ்லிம், கிறிஸ்டின், ஜெயின், புத்திஸ்ட் அந்த மாதிரி இதெல்லாம் வச்சு பாகுபாடு பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஈக்குவலா நடத்தணும். அப்பதான் ரேஸ் இனம், இவங்கெல்லாம் திராவிடர்கள், இவங்கெல்லாம் தென்னிந்தியர்கள், இவங்கெல்லாம் வட இந்தியர்கள் அப்படின்றது ஒரு பாகுபாடு பார்க்கக்கூடாது. அதுதான் இனம். காஸ்ட், இவங்க இந்த ஜாதி, இவங்க அந்த ஜாதி அப்படின்னு ஜாதியை பார்த்தோம் பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் பாலினம், பாலினம்னா இவன் ஆண், இவன் பெண், இவன் திருநங்கை, அந்த மாதிரி ஒரு பாலினத்தை வச்சு பாகுபாடு காட்டக்கூடாது. அப்போ பிளேஸ் ஆஃப் பர்த், ஆமா இவன் சேதியில பிறந்திருக்கான், இவன் மாளிகையில பிறந்திருக்கான், இவன் அக்ரஹாரத்துல பிறந்திருக்கான், இந்த மாதிரி வச்சு நீங்க வந்து பாகுபாடு காட்டக்கூடாது, எல்லாரையும் சமமா நடத்தணும் அப்படின்ட்டு சதத்து எண் 15ல நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? யாராச்சும் மதத்தினாலோ, இனத்தினாலோ, ஜாதியினாலோ, இல்ல ஆண் பெண் அப்படின்ற பாகுபாடாலோ நீங்க எந்த ஊர்ல பிறந்திருக்கீங்க, எந்த இடத்துல பிறந்திருக்கீங்கன்றதுனாலயோ உங்களை யாராச்சும் இழிவா நடத்துனாங்கன்னா அவங்க மேல சட்ட ரீதியா நம்ம வழக்கு தொடுக்கலாம். கண்டிப்பா தண்டனை இருக்கு. சரியா? அடுத்து சதத்து எண் 16ல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் எம்ப்ளாய்மெண்ட். வேலை, எல்லாருக்குமே வேலை கொடுக்கணும். என்ன சொல்றாங்க? எல்லாருக்குமே நீங்க அரசுல வேலை கொடுக்கணும், இவங்களுக்கு தான் கொடுக்கணும், அவங்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்ட்டு பாகுபாடு பார்க்க கூடாது. பாகுபாடு பார்க்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் சதத்து எண் 16. சதத்து எண் 17 என்னன்னா அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி. தீண்டாமை ஒரு பெருங்குற்றம், தீண்டாமை ஒரு பாவச் செயல், தீண்டாமை ஒரு தண்டனைக்குரியதாகும் அப்படின்னு புக்ல எல்லாம் போட்டுருக்காங்கல்ல, எல்லா புக்லயும் போட்டுருப்பான். தமிழ்நாடு ஸ்கூல் புக்கில் எல்லாத்துலயுமே இந்த வாசகம் எழுதியிருக்கும். ஏன்னா தீண்டாமைய யாருமே பிராக்டிஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்கோசரம் இந்த சதத்து எண் 17ல என்ன பண்ணிருக்காங்க? போட்டிருக்காங்க தீண்டாமை யாரும் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. அப்புறம் அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ். இந்த பேருக்கு பின்னாடி இது ஜாதி போட்டுருவாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் போடக்கூடாது அப்படின்ட்டு சதத்து எண் 18ல சொல்லியிருக்காங்க. ஆக மொத்தம் இந்த சதத்து எண் 14ல இருந்து 18 வரைக்கும் சமத்துவத்தை பத்தி சொல்றாங்க. ஈக்குவாலிட்டி, எது எதெல்லாம் நம்மளுக்கு ஈக்குவாலிட்டியா இருக்குன்றத பத்தி பண்றாங்க. சரி, பேருக்கு பின்னாடி ஜாதி போட்டுக்கிறதுனால என்னென்னலாம் பிரச்சனை இருக்கு அப்படின்றத பத்தி சொல்லுங்க பாப்போம். எந்த நம்ம பேர் பின்னாடி? ஆமா, அதுதான் கேஸ்ட், இந்த கேஸ்ட் இந்த கேஸ்ட் சொல்லி பிரச்சனை வரும் அப்படின்றதுக்காக தானே. பிரச்சனை வரும்ன்றதுனால பிரச்சனை விடுங்க, அது என்ன உளவியலா என்ன பாதிப்பு இருக்கு அப்படின்றத நான் சொல்றேன் பாருங்க. இப்ப ஒரு பெரிய ஜாதி இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க பின்னாடி ஜாதி பேர் போட்டுக்கிறாருன்னு அவங்க பொறுமையா காலை தூக்கி விட்டு நடந்து போவாரு. நான் இந்த பெரிய ஜாதியில இருந்து வந்திருக்கேன், எங்க ஜாதி ரொம்ப உயர்ந்தது அப்படின்னு அவர் நினைச்சு காலை தூக்கி விட்டு நடந்து போவாரு. இப்ப ஒரு தாழ்ந்த ஜாதியில இருந்து போறாதுன்னு வைங்க, அவர் பேர் பின்னாடி அந்த ஜாதி பேரை போடுறதுனாலயே இவரு இந்த இடத்துல இருந்து வந்திருக்காரு அப்படின்றத சொல்லாம சொல்லுது இல்லையா, தரைக்குறைவா பாப்பாங்க. ஆனா நம்ம இந்த ரைட் டு ஈக்குவாலிட்டின்றதுல என்ன சொல்றாங்க, எல்லாரையும் சமமா பாக்குறதுக்கு என்னென்ன வேணுமோ அததான் சொல்றாங்க. அப்ப பேருக்கு பின்னாடி ஜாதி போட்டா என்ன ஆகும்? இது இந்த மாதிரி ப்ராப்ளம். ஆமா, நம்மளுக்கு நம்மளோட வந்து நம்மள இழிவா பாப்பாங்க இல்லையா, பாக்க தூண்டுற மாதிரி இருக்கு இல்லையா, அதனால அதை போடக்கூடாதுன்றாங்க. சரி, ஏன் பேருக்கு பின்னாடி ஜாதி போடக்கூடாதுன்னு இன்னொன்னு சொல்றேன் பாருங்க. இப்ப
என் வீட்ல இருந்து நான் ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு வரேன். சரியா? அதுல பிரியாணி இருக்கு. நீங்க உங்க வீட்ல இருந்து ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு வரீங்க. சரியா? அதுல சாம்பார் சோறு இருக்கு. இன்னொருத்தன் அவன் வீட்ல இருந்து டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு வரான். அதுல பழைய என்னண்ணா சோறு விட்டு இருக்கு. விட்டு கேக்குதுண்ணா பிரியாணி மட்டும் தான் கேக்குதுண்ணா. பிரியாணி மட்டும் கேட்டுச்சா? பிரியாணி நீங்க அவ்வளவுதான் கேக்குது. பிரியாணி எப்பவுமே நல்லா இருக்கும். அதனால கேட்கும். தப்பு இல்ல. ஒட்டி சரியா? சரி. இப்ப நான் வந்து என் டிஃபன் பாக்ஸ்ல இருந்து பிரியாணி எடுத்துட்டு வரேன். ஓகேவா? நீங்க உங்க டிஃபன் பாக்ஸ்ல வந்து சாம்பார் சாதம் எடுத்துட்டு வரீங்க. இன்னொருத்தரு சரி. அவரு டிஃபன் பாக்ஸ்ல பழைய சோறு எடுத்துட்டு வராரு. ஓகேவா? அவங்கவங்க தனித்தனியா வச்சு சாப்பிடுற வரைக்கும் பிரச்சனை இல்ல. இப்ப ஓகே. எல்லாத்தையுமே ஒரே டேபிள்ல உட்கார வச்சு அவங்க சாப்பிடும்போது என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு அது வெளிய தெரியுது இல்லையா? என்னென்ன சாப்பிடுறாங்கன்ட்டு. இப்ப நீங்க கெத்தா அத ஓப்பன் பண்ணுவீங்க. பிரியாணி இருக்கு. என்கிட்ட சாம்பார் சோறு இருக்குன்னு கெத்தா ஓப்பன் பண்ணுவீங்க. அவரு கெத்தா ஓப்பன் பண்றதுக்கு பயப்படுறாரு. ஓகேவா? அவருக்கு கான்ஃபிடன்ஸ் போகுது. 4 பேருக்கு முன்னாடி கான்ஃபிடன்ஸ் போகுது. இந்த மாதிரி. கம்மியாவது. ஆமா. ஆக்சுவலா பழைய சோறு இருக்கான்னு சாப்பிடுறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. அதனால அவர் வந்து தாழ்வா நினைக்க வேண்டிய எந்த ஒரு அவசியமும் கிடையாதுன்னாலும், இந்த சமூக கட்டமைப்பு அந்த மாதிரி இருக்கிறதுனால, அவரு தன்னைத்தானே தாழ்வா நினைச்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? அதனால நீங்க எந்த சாப்பாடும் பொது வெளியில உட்கார்ந்து சாப்பிடாதீங்கன்னு சொல்ற மாதிரி, யாருமே அவங்க பேர் பின்னாடி ஜாதி பேர் போட்டுக்காதீங்கன்னு சொல்றாங்க. சரியா? அடுத்து சபத்தியம் 19ல இருந்து 22 வரைக்கும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரைட் டு ஃப்ரீடம். சுதந்திரமா இருக்கிற உரிமை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. தனி மனித சுதந்திரம். அப்பதான் பேச்சுரிமை, எழுத்துரிமை அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. சபத்தியம் 19 இந்த ஆர்டிகல் 19 வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான ஆர்டிகல். 6 ஃபண்டமெண்டல் ஃப்ரீடம்ஸ் பத்தி சொல்றாங்க. ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன். பேச்சு மற்றும் சுதந்திரமா பேசுறதுக்கும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத வெளிப்படுத்துறதுக்கும் உங்களுக்கான உரிமை. ஓகேவா? அப்புறம் அசம்பிள் பீஸ்ஃபுல்லி. ஒண்ணு கூடலாம். அமைதியான முறையில் ஒண்ணு கூடுதலுக்கான உரிமை. ஃபார்ம் அசோசியேஷன். மூவ் ஃப்ரீலி. ரிசைட் அண்ட் செட்டில். பிராக்டிஸ் எனி ப்ரொஃபஷன். இந்த 6 உரிமையும் நான் சிம்பிளா உங்களுக்கு சொல்லவா? இப்ப உங்க வீட்டுல தண்ணி வரல. உங்க குழாயில தண்ணி வரல. சரியா? ஏதோ ப்ராப்ளம் ஆகி போச்சு. உங்களோட குழாயில தண்ணி வர்றது நின்னு போச்சுன்னா, நீங்க உடனே வீட்டை விட்டு வெளியே வந்து சொல்லலாம். எப்பா என் குழாயில தண்ணி வரலப்பா, என்னன்னு கேளுங்கப்பா. நம்ம தெரு குழாயில தண்ணி வரலன்னா நம்மளுக்கு என்னப்பா பிரச்சனை? நம்மளுக்கு தானேப்பா பிரச்சனை அப்படின்ட்டு நீங்க வந்து பிரச்சனை பண்ணலாம். ஆக மொத்தம் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத சொல்றதுக்கான உரிமை. அதுக்கப்புறம் நீங்க சொல்றத கேட்டு வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் ஒண்ணா சேர்ந்து வராங்க. அமைதியான முறையில சண்டை போடாம வந்து, என்னம்மா சொல்ற? ஏம்மா என்னம்மா பிரச்சனை? அப்படின்னு ஒரு 4, 6, 5 பேர் வந்து கேட்கறாங்கன்னா, அதான் அசம்பிள் ஆவறீங்க. ஒண்ணு கூடுறீங்க. ஓகேவா? அதுக்கான உரிமை இருக்கு. அதுக்கப்புறம் சரி இதெல்லாம் நம்ம கேட்டு எந்த பிரயோஜனமும் இல்ல. நம்ம ஒரு சங்கம் அமைக்கலாம்னு ஒரு சங்கம் அமைக்கிறீங்க. அந்த 6 பேரும் சேர்ந்து ஒரு சங்கம் அமைக்கிறீங்க. அதுதான் ஃபார்ம் அசோசியேஷன்ஸ். சங்கம் அமைத்தல். ஓகேவா? அமைச்சிட்டு நீங்க நடந்தே போறீங்க. எனக்கு இந்த ஊரே வேணாடான்னு சொல்லிட்டு 6 பேரும் நடந்து வேற மாநிலத்துக்கு போறீங்க. அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எந்த ஒரு தடையும் இல்லாம நீங்க போலாம். நீங்க ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறதை யாராச்சும் தடுத்தாங்கன்னா, அதுக்கு சட்டம் மட்டும் தான் தடுக்க முடியும். சாதாரணமா யாரும் தடுக்க முடியாது. ஓகேவா? யாரும் உங்களை இங்க போவாத அங்க போவாதன்னு சொல்ல முடியாது. அந்த உரிமை இருக்கு. ஓகேவா? ஊரை விட்டு வேற ஊருக்கு ஃப்ரீயா மூவ் ஆகுற உரிமை இருக்கு. நீங்க புதுசா போன ஊர்லயே தங்கலாம். அங்கேயே நீங்க இடம் வாங்கி போட்டு செட்டில் ஆகலாம். அது மட்டும் இல்ல, அந்த ஊர்ல உங்களுக்கு எந்த தொழில் பிடிக்குமோ அந்த தொழில் செஞ்சுக்கலாம். ஒரு கடை வைக்கலாம், ஒரு டீ கடை ஆரம்பிக்கலாம், இல்ல எதனா வேலைக்கு போகலாம். எதை வேணா நீங்க செஞ்சுக்கலாம். இப்ப நீங்க ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறீங்கன்னு வைங்களேன். இப்ப சட்டப்படி ஒரு சில இடம்லாம் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா, தடை செய்யப்பட்ட இடங்களா வந்து அறிவிச்சிருப்பாங்க. அந்த இடத்துக்கு மட்டும் தான் நம்மளால போக முடியாது. ஆக மொத்தம் நம்மளுக்கு ஏதாச்சும் தடை விதித்தால் சட்டப்படி தான் விதிக்க வேண்டும். சட்டத்துக்கு புறம்பா யாரும் நம்மள இது பண்ணாத, அது பண்ணாத, இது பேசாத, இதை எழுதாத அப்படிலாம் யாரும் எதுவும் சொல்ல முடியாது.
நீங்க என்ன ஆசைப்படுறீங்களோ அது ஈஸியா செய்யலாம். அதுதான் சுதந்திரம். சரியா? போன கிளாஸ் சொன்னேன் பாத்தீங்களா? சுதந்திரம் ஏன் வந்துச்சு தெரியுங்க அப்படின்ட்டு. சொன்னீங்க. சொன்னீங்க. அதுதான். நம்ம சுதந்திரமா இருக்கோம் அப்படின்னா, இந்த ஆர்டிகிள் 19 நம்மளுக்கு இருக்கிறதுனாலதான் நம்ம சுதந்திரமா இருக்கோம். இல்லைன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்றதுக்கு யார்கிட்டனா கேட்கணும். பேசுறதுக்கு யார்கிட்டனா கேட்கணும். என்ன பேசணும்னு கேட்கணும். எப்படி பேசணும்னு கேட்கணும். 1008 விஷயம் இருக்கும். இந்த சதத்து எண் 19 மிகவும் அத்தியாவசியமான ஒரு சதத்தாக கருதப்படுகிறது. சரியா? அடுத்து சதத்து எண் 20 பார்ப்போம். ப்ரொடெக்ஷன் அகைன்ஸ்ட் கன்விக்ஷன் ஃபார் அஃபென்சஸ். சரியா? இப்ப நீங்க ஏதோ குற்றம் செஞ்சுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க மேல வந்து தண்டனை கொடுக்கலன்னு சொல்லிட்டு உள்ள புடிச்சு போட்டுருவாங்க, ஜெயில புடிச்சு போடுறாங்கன்னா அதுவே ஒரு குற்றம் தான். உங்களை அது மாதிரி யாரும் புடிச்சு போட முடியாது. தப்பு பண்ணாம போட்டா அது ஒரு குற்றம் தானா? இப்ப ஒரு போலீஸ் வந்து நீங்க தப்பு பண்ணீங்கன்ட்டு எழுதி உங்களை தூக்கி உள்ள போட்டுதானா அது போடலாமா அந்த மாதிரி? ஆதாரத்தோட தகுந்த ஆதாரங்கள் எல்லாம் உங்களை புடிச்சு உள்ள போட முடியாதுன்றது ஒரு உரிமை. உங்களோட உரிமை அது. அதை கொடுத்ததுக்கு அப்பதான் ஆர்டிகல் 21 என்ன சொல்லுதுன்னு பாருங்க. ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. வாழ்வதற்கான உரிமை. ஓகேவா? தனி மனித சுதந்திரத்துக்கான உரிமை. ஆமா, வாழுதுன்னா சாதாரணமா வாழுது இல்ல, வித் டிகினிட்டி. என்னது டிகினிட்டி? டிகினிட்டினா என்னது? மானத்துடன் வாழ்வதற்கான உரிமை. மானத்துடன் வாழ்வதற்கான உரிமை. இப்ப யாராச்சும் நம்ம இருக்கோம் நீங்க இப்ப வீடு பக்கத்துல ஏதோ நம்மளுக்கு தவக்கோவா பேசுறாங்கன்னா உங்களோட மானம் அங்க பறிபோகும் சமயத்தில் தருணத்தில் என்ற நிலையில் நீங்கள் சட்டப்படி அவர்களுக்கு எதிராக கண்டிப்பா கொடுக்கலாம். சரிங்களா? ஊர்ஜினப்படுத்தப்பட்டால் நிரூபிக்கப்பட்டால் கண்டிப்பாக தண்டனை உண்டு, நிவாரணம் உண்டு. ஓகேவா? ஆக மொத்தம் நீங்க வாழறதுக்கான உரிமையே உங்களுக்கு ஆர்டிகல் 21 சதத்துனா ஆர்டிகல், ஆர்டிகல்னா சதத்து. தமிழ்ல சதத்துன்னு சொல்றாங்க, ஆங்கிலத்துல ஆர்டிகல்னு சொல்றாங்க. சரிங்களா? அந்த விதிகள் வந்து ஆர்டிகல் 21 உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆர்டிகல் 21 ஏன்னு ஒண்ணு இருக்கு, புதுசா ஒண்ணு சேர்த்தான். வாழணும்னா படிக்கணும். அப்ப படிக்கிறதையும் அடிப்படை உரிமையா கொடுத்துடலாம். 6 வயதிலிருந்து 14 வயது வரை. அப்படின்னா என்னது? 8ஆம் வகுப்பு வரை. 8ஆம் வகுப்பா? 10ஆம் வகுப்பு? 10. அது வரைக்கும் நீங்க படிப்பதற்கான உரிமை இருக்கு. இந்த ஆல் பாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? தெரியும். பப்ளிக் எக்ஸாம் போற வரைக்கும் எல்லாம் பாஸ் தான் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டுறது. ஆமா, அதுதான் இது. இந்த உரிமை இருக்கிறதுனாலதான் உங்களுக்கு அது கொடுக்கலாம். இல்லைன்னா அது கொடுக்க மாட்டான், அனுப்பிச்சு விட்டுருவான். எப்பா நீ லாய்க்கு இல்லை, எப்பா படிக்காத போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருவாங்க. நம்ம கொஞ்சம் நெஞ்சம் அந்த சர்டிபிகேட் படிச்சு வச்சிருக்க அந்த சர்டிபிகேட் இருக்கிறதுனாலதான் மேலும் மேலும் படிக்கிறோம் நம்ம. ஆமா, இப்ப நம்ம படிக்கலன்னு வைங்களேன், அடுத்தடுத்து நம்ம முன்னேற முடியாது. அப்ப என்ன ஆகும்? இந்த கேஸ்ட் சிஸ்டம் அப்படியே இந்த பூமியில நின்னுடும். அப்ப செருப்பு தைக்கிறவன் செருப்பு தான் தைப்பான் அவன் பையனும். படிக்கலாம் என்ன ஆகும்? அவங்க அப்பா வேலையை தான் செய்வாங்க. இப்ப அதுவும் போயிடுச்சா, கூலி வேலை கொளுத்து வேலைன்னா செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்ப அடுத்தடுத்த சந்ததி வளராது இல்ல ஒரு குடும்பத்துக்கு. இப்ப ராஜேஷ்னு ஒருத்தர் இருக்காருன்னு வையேன், ராஜேஷோட குடும்பம் இருக்கு. அந்த ராஜேஷ் படிக்கல, அவருக்கு படிப்பு கொடுக்கலைன்னா அப்ப அவர் பையனும் படிக்க மாட்டான். இவர் படிச்சாதான் நிறைய சம்பளம் வாங்க முடியும், பையனை நிறைய பெரிய படிப்பு படிக்க வைக்க முடியும். இவருக்கு சாப்பிடுறதுக்கே வக்கீலாத போது அவரோட பசங்களை படிக்க வைக்க முடியாது. அப்ப இவரோட நிலைமை மறைமுகமா அவங்க பையனுக்கும் பாதிப்பை ஏற்படுத்துது. அவங்க பையனையும் அதே வேலை செய்ய சொல்லி தூண்டுது. அப்ப படிக்காம ஒரு சமூகம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணும்? அது வரும்.
படிக்காம ஒரு சமூகம் இருக்குன்னா கண்டிப்பா பணம் தேவை எல்லாருக்கும் இருக்கும். கரெக்டா? படிக்கலைன்னா நிறைய சம்பாதிக்க முடியாது. அப்ப பணம் நிறைய தேவைப்படும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க? தப்பான வேலைகளை தேர்ந்தெடுப்பாங்க. ஓகேவா? அப்ப நாட்டுல குற்றங்கள் புரிய வேண்டும் என்றால் அனைவரும் படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. படிப்புன்றது சாதாரண விஷயமா தெரியலாம். ஆனா அதுக்கூட பின்னாடி பின் விளைவுகள் நிறைய இருக்கு. படிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றத மனசுல வச்சுக்கிட்டு கட்டாய கல்வி அது உங்களுக்கு அடிப்படை உரிமையா இந்த சட்டம் நமக்கு கொடுத்திருக்கு. இது யாரும் கொடுக்கல, நம்மளோட அரசியல் அமைப்பு சாசனம் கொடுத்திருக்கு. அல்டிமேட் அதான். அரசியல் அமைப்பு சாசனத்தை மீறி எதுவுமே கிடையாது இந்த உலகத்துல. இந்த பூமியில அல்டிமேட்டா இருக்கிறது என்னது இந்த நாட்டுல? அரசியல் அமைப்பு சாசனம். அரசியல் அமைப்பு சாசனத்துக்கு எதிரா யாராச்சும் சட்டம் ஏற்றுனா அது செல்லாது. ஆமா. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்டோட சிஎம் வந்து கிண்டல் பண்ணி பேஸ்புக்ல போட்டாங்கன்றதுக்கோசரம் தூக்கி உள்ள வச்சு ஜெயில போட்டாங்க. அது பேரெல்லாம் வேணாம், ஏதோ ஒருத்தர் பிடிச்சி உள்ள போட்டாங்க, ஜெயில போட்டாங்க. இப்ப சட்டம் தெரிஞ்சவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க ஸ்பீச் எக்ஸ்பிரஷன் இருக்குல்ல, அவங்களுக்கு ஃப்ரீடம் இருக்குல்ல, என்ன வேணா பேசலாம் இந்த நாட்டுல. அவனை கெட்ட வார்த்தையில திட்டி போட்டான், இல்ல சாதாரணமா போடுறாங்க. இந்த மாதிரின்னு போடுறதுல என்ன இருக்கு? அவங்களோட எண்ணத்தை சுதந்திரமா அவங்க வெளிப்படுத்துறதுல எந்த தப்பும் இல்ல. இந்த சட்டம் அவனோட சட்டத்தின் கீழே அரசு பண்ணாங்க இல்லையா, அந்த சட்டம் அரசியல் அமைப்புக்கு எதிரா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த சட்டத்துல திருத்தங்களை கொண்டு வந்தாங்க. இந்த பையனை வெளியே எடுத்துட்டு வந்தாங்க. உங்களோட உரிமையை யாரும் பறிச்சுக்க முடியாது. அந்த மாதிரி உங்களோட உரிமைய பாதுகாவலனா யாரு இருக்காங்கன்னா சுப்ரீம் கோர்ட் இருக்கு. என்னது சுப்ரீம் கோர்ட்? சுப்ரீம் கோர்ட்னா என்ன? உயர் நீதிமன்றம். அது ஹைகோர்ட். அது ஹைகோர்ட்மா, ஹைகோர்ட். உயர் நீதிமன்றம் ஹைகோர்ட். சுப்ரீம் கோர்ட்னா உச்ச நீதிமன்றம். உச்சபட்ச அதிகாரம் அந்த கோர்ட்டுக்கு தான் இருக்கு. ஓகேவா? முதல்ல கீழமை நீதிமன்றங்கள், கிளை நீதிமன்றங்கள், அடுத்து உயர் நீதிமன்றம், அடுத்து உச்ச நீதிமன்றம். உச்ச நீதிமன்றம் எங்க இருக்கு? டெல்லியில இருக்கு. ஆமா, இந்தியாவுக்கு ஒரு உச்ச நீதிமன்றம், தமிழ்நாட்டுக்கு ஒரு உயர் நீதிமன்றம். அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு உயர் நீதிமன்றம் இருக்கும், ஹைகோர்ட். அந்த ஸ்டேட்டுக்குள்ள இருக்கிற எல்லா ப்ராப்ளத்தையும் அந்த ஹைகோர்ட் வந்து பாத்துக்கும். ஹைகோர்ட்லயே ஒரு ப்ராப்ளம் பண்ண சரியாக முடியலன்னா உச்ச நீதிமன்றத்துக்கு போவாங்க. உச்ச நீதிமன்றத்துக்கு இன்னொரு வேலை என்னன்னா அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பதுதான் உச்ச நீதிமன்றங்களின் வேலை. ஓகேவா? எந்த மனிதனோட அடிப்படை உரிமை பாதிக்கப்பட்டாலும் அவன் நேரடியா உச்ச நீதிமன்றத்துக்கு போயிடலாம், போயிட்டு சொல்லலாம். ஆமா, இப்ப வேற ஏதாச்சும் பிரச்சனை, சொத்து தகராறு இருக்கு அப்படின்னா நேரம் உச்ச நீதிமன்றம் போக முடியாது. அவன் கீழமை நீதிமன்றத்துக்கு போவான். அங்கேயும் வந்து அவனுக்கு தீர்வு கிடைக்கலன்னா உச்ச நீதிமன்றம் போவான். உயர் நீதிமன்றத்திலயும் அவனுக்கு தீர்வு கிடைக்கலன்னா உச்ச நீதிமன்றத்துக்கு போகணும். ஆனா அடிப்படை உரிமையில ஒரு பிரச்சனைனா வேற எந்த நீதிமன்றமும் போக தேவையில்ல, நேரடியா அவன் உச்ச நீதிமன்றத்துக்கு போறதுக்கு அவனுக்கு உரிமை இருக்கு. சரியா? அதையும் சொல்லுவாங்க, இதுவே ஒரு உரிமையாவும் கொடுப்பாங்க நமக்கு. அது நான் சொல்றேன், அந்த சவத்து வரும்போது சொல்றேன். இப்போதைக்கு ஆர்டிகல் 21A ரைட் டு எஜுகேஷன். அப்புறம் ஆர்டிகல் 22 ப்ரொடெக்ஷன் அகைன்ஸ்ட் அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன். ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அவன் என்ன தப்பு செஞ்சான்றத சொல்லணும். ஓகே, அதுக்கப்புறம் அவன் இந்த தப்பு செஞ்சா அது நீங்க தப்பு செஞ்சிட்டீங்க அப்படின்ட்டு ஊர்ஜிதமானாதான், கோர்ட் ஊர்ஜிதப்படுத்தினாதான் அவங்களை ஜெயில போட முடியும். ஊர்ஜிதப்படுத்துறதுக்கு முன்னாடி தப்பு செஞ்சுட்டா விசாரணை பண்றதுக்கோசரம் காவல் எடுப்பாங்க. ஓகேவா? காவல் எடுக்கிறதுக்கு பேர் தான் டிடென்ஷன். ஓகேவா?
இப்ப அரெஸ்ட் பண்ணி டிடென்ஷன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் இருக்கு. அதுவும் உங்களுக்கு ஒரு உரிமை. நீங்க என்ன தப்பு பண்ணீங்கன்றத சொல்லணும். இப்ப ஒரு தப்பு ஆயிடுச்சு, ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா போலீஸ் டக்குன்னு நம்மள வந்து அரெஸ்ட் பண்ணிடுச்சு, டிடென்ஷன் காவலுக்கு எடுத்துடுச்சுன்னா 24 மணி நேரத்துக்குள்ள ஒரு மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி அவங்க நம்மள நிறுத்தணும். அந்த மேஜிஸ்ட்ரேட் தான் முடிவு பண்ணுவாரு. ஓகே, இவனை ஜெயில விட்டு விசாரணைக்கலாமா இல்ல வேணாம் அது தேவைப்படாதா அப்படின்ட்டு. இப்ப அரெஸ்ட் பண்ணப்பட்டவர் வெளியே போயிட்டு ஆதாரங்கள் எல்லாம் கலைக்கிறாரு அப்படின்ற ஒரு முகாந்திரம் இருந்துச்சுன்னா ஜெயில வச்சு விசாரிக்கணும்னு சொல்லுவாங்க. அவனால ஆதாரமும் கலைக்க முடியாது, ஒண்ணும் கலைக்க முடியாதுன்னா எதுக்கு அவனை உள்ள வச்சிருந்தேன், வெளியே வச்சுட்டோம், நீங்க அப்படியே விசாரணை நடத்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அரெஸ்ட் ஆனப்பட்டவர் போலீஸ்க்கு ஒத்துழைச்சாங்கன்னா அரெஸ்ட் எல்லாம் தேவையில்லை. ஒத்துழைக்க மாட்டாங்கன்னா கண்டிப்பா ஜெயில வச்சு பண்ணுவாங்க. ஆக மொத்தம் நீங்க கண்டிப்பா ஜெயிலுக்குள்ள போகணும்ன்றது கிடையாது. ஏன்னா நீங்க சுதந்திரமா வாழ்றதுக்கான உரிமையை நம்மளுக்கு கொடுத்துருக்கு. அதை பாதிக்காத வகையில நம்மளுக்கு ப்ரொடெக்ஷன், ஜெயிலுக்கு போறதுல இருந்து ப்ரொடெக்ஷன் தான் இந்த ஆர்டிகல் 22. ஓகேவா? அடுத்து ஆர்டிகல் 23ல இருந்து 24 வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா ப்ரொடெக்ஷன் அகைன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். ஓகேவா? சவுத் 23ல என்ன சொல்றாங்கன்னா ப்ரொஹிபிஷன் ஆஃப் டிராபிக் இன் ஹியூமன் பீயிங் அண்ட் போஸ்ட் லேபர். கொத்தடிமை சொல்லுவாங்க தெரியுமாமா? கொத்தடிமை. நீ இந்த வேலையை கொத்தடிமைனா அடிமையா இருக்கும். போ போய் அந்த வேலையை செய்யப்போ, போ இந்த வேலையை செய்யப்போ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப உங்களுக்கு ஒரு வேலை செய்ய பிடிக்கலன்னு வைங்க. இப்ப ஆபீஸ் போறீங்க, அதிகாரி இருக்காரு. அதிகாரி என்ன பண்றாருன்னா மதியம் டிஃபன் சாப்பிட்டு டிஃபன் பாக்ஸ உங்க கையில கொடுத்து போய் கழுவிட்டு வான்னு சொல்றாருன்னு வைங்க. சரியா? இப்ப எனக்கு அது பிடிச்சிருக்கு, நான் செய்யறேன். இப்ப அது எனக்கு பிடிக்கலன்னா நான் அதை செய்ய மாட்டேன்னு சொல்லலாம். சரியா? அதுதான். ஆனா கொத்தடிமை செஞ்சே ஆகணும். உங்களுக்கு விருப்பம் இல்லாத ஒரு விஷயத்த உங்களை செய்ய வச்சாங்கன்னா உங்களை காப்பாத்துறதுக்கான உரிமைதான் இந்த ஆர்டிகல் 23 நமக்கு வழங்குது. சரிங்களா? அடுத்து ஆர்டிகல் 24 என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். ப்ரொஹிபிஷன் ஆஃப் சைல்ட் லேபர் இன் ஹசார்டஸ் ஆக்குபேஷன்ஸ். குழந்தைகளை வேலை வாங்குவாங்க, குழந்தை தொழிலாளிகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த குழந்தை தொழிலாளிகள் இருக்கக்கூடாது அப்படின்ற சட்டத்தை பேசிக்காவே சொல்றது யாரு? இந்த 24வது சட்டத்தை சொல்லுது. சரியா? 14 வயதுக்கு கீழே உள்ள யாருமே எந்த ஒரு தொழிலுமே அமர்த்தப்படக்கூடாது. சினிமா எல்லாம் நடிக்கிறாங்களே சார், அது கேட்கலாம். நடிக்கிறாங்கல்ல, அது கலை 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 தொழில் கிடையாது, கலை. அந்த மாதிரி எடுத்துட்டு போவாங்க. அது அதுக்குன்னு ஒவ்வொரு விலக்குகள் இருக்கு, அது இருக்குன்னு தனித்தனி சட்டங்கள் இருக்கு. இது நம்மளோட அரசியலமைப்பு சாசனத்துல உள்ளது. சரிங்களா? அடுத்து சட்டத்தின் 25 to 28 அது என்னன்னா ஃப்ரீடம் ஆஃப் ஃபெய்த், நம்பிக்கை. சட்டத்தின் 25ல என்ன சொல்றாங்கன்னா எந்த ஒரு மதத்தையும் நீங்க வழிபடலாம், அதை பின்பற்றலாம். என்னது? எந்த மதத்தை வேணா நீங்க வழிபடலாம், பின்பற்றலான்ற அந்த உரிமையை கொடுத்திருக்கு. 26 சதத்தை என்ன பண்ணுதுன்னா நீங்க எந்த ஒரு மதத்தை பின்பற்றீங்களோ அதோட வழிபாட்டு முறைகளை நீங்க பின்பற்றலாம். இப்ப கிறிஸ்டியன்ஸா இருந்தா ஒரு வழிபாட்டு முறை இருக்கும், முஸ்லீமா இருந்தா ஒரு முறை இருக்கும், இந்துவா இருந்தா ஒரு முறை இருக்கும், ஜெயினர்கள்னா ஒரு முறை இருக்கும். ஆக மொத்தம் ஆமா, நீங்க பின்பற்ற அந்த மதத்துல என்ன வழிமுறைகள் கடைபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்களோ அந்த வழிமுறைகளை கடைபிடிக்கலாம். சரியா? அந்த உரிமையை சட்டத்தின் 26 நமக்கு கொடுத்திருக்கு. சட்டத்தின் 27 என்ன சொல்லுது அப்படின்னா இப்ப
இந்த நாட்டுல நீங்க ஒரு மதத்தை வழிபடுறீங்க அப்படின்றதுக்காகவே உங்களுக்கு டாக்ஸ் போடக்கூடாது. என்னது? டாக்ஸ் போடக்கூடாது. நீங்க அதாவது முகலாய சாம்ராஜ்யத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜிசியான்னு ஒரு டாக்ஸ் இருந்துச்சு. முகலாயர்களா இல்லாத ஒருத்தன் கண்டிப்பா அந்த நாட்டுல வசிக்கணும்னா டாக்ஸ் கட்டணும். ஆமா, அக்பர் ஏன் ரொம்ப போற்றத்தக்க ஒரு மன்னனா இருக்காருன்னா ஜிசியா டாக்ஸ் எடுத்தாரு. முஸ்லீமா இல்லாதவங்க இந்த நாட்டுல இருக்கணும்னா டாக்ஸ் கட்டணும்ன்ற முறையை ஒழிச்சு நான் முஸ்லீம்ஸும் முஸ்லீம் அல்லாதவர்களும் இந்த நாட்டுல இருக்கலாம், எந்த ஒரு தனி வரியும் கட்ட தேவையில்லை அதுக்கப்புறம் அப்படின்ட்டு கொண்டு வந்தாரு. அவுரங்கசீப் என்ன பண்ணாரு? திருப்பி கொண்டு வந்தான். திருப்பி ஆமா, பேட் பாய் அவன். அந்த காலத்துல அப்பதானே சுதந்திரம் வாங்கினாங்க. சுதந்திரம் வாங்கும்போது என்னடா எந்த நாட்டுல எந்த மதத்தை பின்பற்றலாம், இந்த மாதிரி டாக்ஸ் எல்லாம் இருக்க கூடாதுன்றதையே ஒரு அடிப்படை உரிமையாவே எடுத்தாந்துட்டாங்க. ஆமா, அப்புறம் நீங்க மத சார்பா ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆரம்பிக்கலாம். முஸ்லிம் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட், ஹிந்து எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட் அப்படி எல்லாம் இருக்கு தெரியுங்களா? அதுவும் ஒரு உரிமை தான் நமக்கு. அதுக்கப்புறம் மைனாரிட்டி ரைட்ஸ், சிறுபான்மை அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா மக்களை. சிறுபான்மை மக்கள்லாம் நாட்டுல ரொம்ப குறைந்த அளவு இருப்பாங்க. இப்ப இந்தியால ஹிந்துஸ் அதிகம், முஸ்லிம்ஸ் கம்மி. அப்ப முஸ்லிம்ஸும் கிறிஸ்டியன்ஸும் சிறுபான்மை அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம நாட்டுல, சரிங்களா? இதே அமெரிக்கா போனீங்கன்னா கிறிஸ்டியன்ஸ் அதிகம், அவங்கதான் பெரும்பான்மை. இந்துக்கள் பாத்தீங்கன்னா இந்துக்கள் சிறுபான்மை. ஓகே, இப்ப பழங்குடியினர் சமூகத்தினர்லாம் இருக்காங்க தெரியுங்களா? காட்டுவாசிங்க இருப்பாங்க. அவங்களோட மொழி பேசுவாங்க, அவங்களோட எழுத்து வச்சிருப்பாங்க, அவங்களோட கலை வச்சிருப்பாங்க. அதெல்லாம் அழியக்கூடாதுன்றதுக்கோசரம் அவங்களோட சிறுபான்மையின மக்களோட மொழி, கலாச்சாரம், அப்புறம் வந்து அவங்களோட என்னமா ஹலோ என்னாச்சுமா? சிறுபான்மையின மக்களோட மொழி கலாச்சாரத்தையும் பாதுகாக்கிறதுக்குமே உரிமையை கொடுத்திருக்கு. அது என்னது? சரத்து எண் 29. அந்த மாதிரி சிறுபான்மையின மக்கள் கூட அவங்களோட ஆமா அவங்களோட அந்த இனத்தை வச்சு ஒரு கல்வி அறக்கட்டளைய எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். ஜாதியோட பேர் வச்சு இந்த ஜாதியோட கல்யாண மண்டபம், இந்த ஜாதியோட ஸ்கூலு அப்படின்னு வரும் தெரியுமா? பாத்துருக்கீங்களா? அந்த மாதிரி ஸ்கூல் எல்லாமே யூஸ் பண்ணிதான் ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த ஆர்டிகல் 32 பாத்தீங்களா? சரத்து எண் 32 அது ரொம்ப பெருசு, டீப்பா எடுக்க வேண்டியது. அது ஆர்டிகல் 32 நம்ம நாளைக்கு பார்ப்போம். ஓகேவா? சரி, 32, 30, 34, 35 எல்லாம் நம்ம நாளைக்கு பார்ப்போம். இப்போதைக்கு ஆர்டிகல் 30 வரைக்கும் பார்த்துருக்கோம். இதுல இருந்து ஆர்டிகல் 14ல இருந்து 30 வரைக்கும் பார்த்துருக்கோம். ஆமா, இதெல்லாம் ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிக்கோமா. நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கியா? இருக்கு, நான் நோட் இருக்குண்ணா என்கிட்ட. அது எப்படி பண்ணணும்னு தெரியல. நீங்க நார்மல் கால் பண்ணுங்க, கொஞ்சம் டவுட் இருக்கு, அதெல்லாம் கேளுங்கண்ணா. சரி, கொஞ்சம் ஓகே, இப்ப பண்றேன். கிளாஸ் நிறுத்திக்கலாம்.